السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரண தருவாயில் இருக்குகின்ற பொழுது நமக்கு நாவிலே கலிமா தையிபா என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த வண்ணம் அஹ்ஸனுல் மௌத்தாக சிறந்த மௌத்தை நமக்கு தந்து, அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நம் அனைவர்களையும் சேர்த்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழப்போகின்றோம், எந்தளவிற்கு நாம் சொத்து சேர்க்கப் போகின்றோம், எத்தனை குழந்தைகளுக்கு நாம் வீடு கட்டித் தரப்போகின்றோம், எத்தனை பிள்ளைகளுக்கு நகையை சேமித்து வைக்கப் போகின்றோம் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இன்றைய ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் அப்படித்தான் இருக்குகின்றது. எந்த ஒரு மனிதனும் தனக்கு மௌத் வந்துவிடும் என்ற அந்த எண்ணம் அதிகமாக இல்லாமல், இந்த உலக வாழ்க்கை ஆசை இதில்தான் அதிகமாக இருக்கக்கூடியதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையிலே, ஒரு நாளைக்கு 70 முறைகள் மௌத்தை பற்றி நினைவு கூறுவார்கள். நாம் மரணித்து விட்டால் நம்மை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, நம்மை அந்த மண் ஏற்றுக்கொள்ளுமா என்பதாக ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் நீ தயாராகிக்கொள், உன்னை நீ தயார்படுத்திக்கொள் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறித்தருகின்றார். ஒரு சிறிய எழுத்தாளர் ஒரு சிறு நூலிலே எழுதுகின்றார், மனிதன்
6 ஊர்களில் நீ என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதப்படுகின்றது. அதில் மனிதன் கடந்து வரக்கூடிய பாதைகளை 6 பகுதியாக அவர் பிரிக்குகின்றார். 6 பகுதிகளாக பிரித்து மனிதனின் தொடக்கம் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுகந்தண்டு, அந்த முதுகந்தண்டு தான் முதல் உலகம் என்பதாக எழுதுகின்றார். அதற்கு பிறகு ஒவ்வொருவருடைய பெற்றோர்கள் அவர்களுடைய முதுகந்தண்டு 2வது உலகம். அதற்கு பின்னால் ஒரு தாயினுடைய கருவறை, அது 3வது உலகம். அடுத்தபடியாக இந்த கபூர் தான் 4வது உலகம். கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு ஒரு மனிதன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்ற அந்த சொல், அவன் சுவர்க்கவாதியாக இருந்தாலும் சரி நரகவாதியாக இருந்தாலும் சரி, இது 6வது உலகம். இப்படி ஒவ்வொரு ஊர்களிலும் பயணித்து தான் ஒரு மனிதன் கபருடைய வாழ்க்கைக்கு செல்கின்றான் என்பதை அந்த சின்ன எழுத்தாளர் அழகாக எழுதி காட்டுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அவர்கள்தான் முதல் மனிதர் என்பதை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்கின்றோம். அவர்களின் மூலமாக சந்ததிகளை அல்லாஹு தஆலா உருவாக்கி தந்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தான் பெண்ணை படைக்குகின்றான். அவர்களுடைய முதுகந்தண்டினுடைய எலும்பை அவர்கள் விழித்திருக்குகின்ற பொழுது உருவினால் அவர்களுக்கு வழி தெரியும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அவர்களை தூங்க வைக்குகின்றான். அவர்கள் உறங்குகின்றார்கள். அவர்களுடைய விலா எலும்பை பிடுங்குகின்றான். பிடுங்கி அதிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்குகின்றார். தூங்கி எழுந்து அவர்கள் ஹஸ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்குகின்றார்கள். எழுந்த உடனே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், நமக்கென்று ஒரு துணை கிடைத்து விட்டது. சொர்க்கத்திலே நாம் மட்டும் தனியாக இருந்து கொண்டிருந்தோம், நமக்கென்று ஒரு துணை கிடைத்து விட்டது என்பதாக அவர்களை தொடுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா, நீ அவர்களை தொடுவதாக இருந்தால் நீ அவருக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்பதை அன்றே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இன்று நாம் திருமணம் முடிக்குகின்ற வரை அந்த மகரை பற்றி உண்டான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது என்னிடத்தில் எதுவுமே இல்லை, நீ படைத்தாய், சொர்க்கத்திலே என்னை அமர வைத்தாய், என்னிடத்திலே எதுவுமே இல்லாமல் இருக்குகின்ற பொழுது நான் எதை மகராக அவருக்கு கொடுக்க முடியும் என்பதாக ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்குகின்றார். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், நீ சொர்க்கத்தினுடைய வாசலிலே எழுதப்பட்டிருக்கின்ற அந்த பெயரை பற்றி நீ கேட்டாய். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கின்றதே, அந்த முஹம்மது என்பவர் யார் என்பதாக கேட்குகின்ற பொழுது, அவர் இன்னும் உன்னுடைய சந்ததியிலிருந்து வருவார், அவர்தான் இறுதி நபி என்பதாக நான் கூறினேன் அல்லவா, அந்த முஹம்மது நபியினுடைய பெயரில் நீ சலவாத்து கூறி நீ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடு என்பதாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். ஆக இப்படித்தான் மனிதனுடைய வாரிசுகள் பரம்பரைகள் தொடங்கின. அதோடு மட்டுமல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த உடனேயே அதற்கு பின்னால் வரக்கூடிய உயிரினங்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால் காண்பித்து தருகின்றான். அதிலே ஒரு ஒளிமிக்க ஒரு மனிதர் தோன்றுகின்றார். அப்பொழுது அனைவர்களும் ஒரே மாதிரி இருக்குகின்றார்கள். ஆனால் ஒருவரிடத்தில் மட்டும் ஒளி அதிகமாக இருக்குகின்றதே, அவர் யார் என்பதாக அல்லாஹ்விடத்தில் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்குகின்ற பொழுது, அவர்கள்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், உன்னுடைய பரம்பரையில் வரக்கூடிய முதல் நபி என்பதாக அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கூறுகின்றார்.
அப்பொழுது அவர்களுக்கு வயது எவ்வளவு இந்த உலகத்தில் கொடுத்திருக்குகின்றாய் என்பதாக கூறுகின்ற பொழுது, நான் 40 வயதை அவருக்கு பரிசளித்திருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 வயது கொடுத்திருக்குகின்றேன் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கூறப்படுகின்றது. அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், 40 வயது என்பது மிகவும் குறைவு. நான் என்னுடைய ஆயிலிருந்து 60 ஆண்டுகளை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்குகின்றேன் என்பதாக அவர்கள் கொடுத்து 100ஆக பூர்த்தி செய்கின்றார்கள். ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்நாள் இந்த உலகத்திலே கொடுத்தது 1000 வருடங்கள். 1000 வருடங்கள் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த 1000 ஆண்டுகள் முடிவதற்கு 60 ஆண்டுகள் இருக்கும் முன்பே ஹஸ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரூஹை வாங்குவதற்காக வேண்டி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்குகின்றார்கள். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னும் எனக்கு 60 வயது மித்தம் இருக்குகின்றதே, என்னை இப்பொழுதே ரூஹை வாங்க வந்து விட்டீர்களே என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்குகின்ற பொழுது அவர்கள் நடந்த விஷயங்களை எல்லாம் கூறி காட்டுகின்றார்கள். நீங்கள் உங்களுடைய ஆயிலில் 60 வருடத்தை நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள். ஆக உங்களுடைய ஆயுள் முடிந்து விட்டது என்பதை கூறுகின்ற பொழுது தன்னுடைய ரூஹை வாங்கக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்து மறுக்குகின்றார்கள். ஏனென்றால் அந்த 60 வருடம் அவர்களுக்கு கொடுத்ததை அவர்கள் மறந்து விட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரை மனிதனுக்கு மறதி என்பது ஒரு தொற்று வியாதியாக வந்துவிட்டது. இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்தான் அனைத்து விஷயங்களும் இந்த உலகத்திலே தோன்றியது. ஆனால் இந்த கபருடைய வாழ்க்கை விஷயங்களை நாம் எப்படி மறந்து இந்த உலகம்தான் அனைத்தும் நமக்கு சொர்க்கம் போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இருக்குகின்றதே, அந்த மறதி தான் நம்மளை மவுத் என்ற அந்த சிந்தனையை விட்டு மறக்கடித்து விட்டது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார். இந்த கபருடைய வாழ்க்கையை ஒருவன் இந்த உலகத்திலே நினைத்தானேயானால், கபரிலே என்ன நடக்குகின்றது என்பதை ஒரு மனிதன் அறிந்தானேயானால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த செய்தியை ஹதீஸே குதுசியில் அறிவிக்குகின்ற பொழுது ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், கபரிலே நடக்கக்கூடிய அந்த வேதனைகள், கபரிலே நடக்கக்கூடிய அத்தனை அதாபுகளையும் ஒரு மனிதனுக்கு காட்டி கொடுப்போமேயானால் அவன் வாழ்நாள் முழுவதும் பள்ளியிலேயே அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறுவனாகவே கிடந்து விடுவான். மற்ற அவன் மனைவியை பார்க்கவோ பிள்ளைகளை பார்க்கவோ எந்த பணத்தையும் சம்பாதிக்கவோ அவன் செல்ல மாட்டான் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கபருடைய வேதனை எப்படி இருக்குகின்றது என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்று வந்தவுடனே சஹாபாக்களுக்கு மத்தியிலே தெரிவிக்குகின்றார்கள். ஒரு மனிதனிடத்தில் உயிரை அல்லாஹ் வாங்குகின்ற பொழுது மலக்குகளை அனுப்புகின்றான். மலக்குகள் அந்த மனிதனை நோக்கி விரைந்து வருகின்றார்கள். அவன் நல்லவனாக இருப்பானேயானால் வாசனை திரவியங்கள் தடவிய ஒரு அழகிய துண்டின் மூலமாக அவனுடைய ரூஹை கைப்பற்றப்படுகின்றது. அதே நேரத்தில் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அத்தனையும் திறக்கப்படுகின்றன. நல்ல மனிதனாக இருந்தால் அவனுடைய உயிர் அழகிய வாசனை திரவியங்கள் தடவிய ஒரு துண்டிலே அவனுடைய ரூஹை கைப்பற்றிய உடனே சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. அந்த வாசலில் எந்த வாசலில் வேண்டுமானாலும் அந்த ரூஹ் நுழைந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் அவன் கெட்டவனாக இருப்பானேயானால் அவனுடைய ரூஹை கிழிந்த கந்தலான ஒரு முள்ளில் ஒரு வெள்ளை துணியை போட்டு இழுத்தால் எந்த அளவிற்கு இருக்குமோ அதுபோன்று அவருடைய ரூஹையும் கைப்பற்றப்படும். ஒரு கந்தலான துணியிலே அவருடைய ரூஹை அல்லாஹுடைய அந்த உத்தரவின்படி மேலே கொண்டு செல்லப்படும்.
ஆனால் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அல்ல, வானத்தினுடைய வாசல்கள் கூட அவருக்காக திறக்கப்படாது. அவருடைய ரூஹ் இறுதி வரை இந்த பூமியினுடைய அந்த வாசலில் அமர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷரீஃபிலும் நம்மால் காண முடிகின்றது. இதற்காக வேண்டிதான் நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே தற்கொலை என்பது ஹராம் என்பதாக நமக்கு ஊக்குவிக்கப்படுகின்றது. தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்வதென்பது இஸ்லாத்தில் அனுமதியும் இல்லை, அதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் உரிமையும் இல்லை என்பதை இந்த மவுத் என்ற அந்த சொல் நமக்கு நிர்ணயிக்குகின்றது. ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஒரு மனிதன் மரணித்து விட்டானேயானால் அந்த மனிதனை சென்று ஒவ்வொருவர்களும் சந்திப்பது அவர்கள் மீது ஒரு சுன்னத்தான கடமை. எப்படி ஒரு நோயாளியை நாம் சந்திக்குகின்றோமோ, எப்படி நம்மை தேடி ஒரு விருந்தாளி வந்தால் எப்படி அவர்களை ஊக்குவிக்குகின்றோமோ, அதுபோன்று அந்த ஜனாசாவை ஒவ்வொருவர்களும் போய் சந்திப்பது நபி ஸல்லல்லாஹு சொல்லித் தந்த ஒரு உன்னதமான வழி. அதுவும் ஒரு கட்டாய கடமை போன்று, எப்படி பக்கத்து வீட்டாரை நாம் அன்போடு அனுசரணையோடு அவர்களை அனுசரித்து வாழ்கின்றோமோ, அதுபோன்று அந்த ஜனாசாவையும் நாம் சென்று பார்ப்பது ஒவ்வொருவர் மீது கடமை. அந்த நேரத்திலே நாம் ஜனாசாவை பார்க்குகின்றோம். ஜனாசாவை பார்க்குகின்ற பொழுது நாம் என்ன ஓத வேண்டும்? ஒரு சிலர்களுடைய அந்த மூட பழக்கங்கள், அந்த ஜனாசாவை சென்று பார்க்குகின்ற பொழுது அவர்கள் சுத்தபத்தமாக செல்ல வேண்டும் என்பது இஸ்லாமிய கடமை. நாம் wudu செய்து குளிப்பு கடமையாக இருந்தால் குளித்துவிட்டு நாம் ஜனாசாவை சென்று பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் ஜனாசாவை பார்த்துவிட்டு ஒரு மனிதன் வீட்டுக்குள் நுழைய வேண்டுமென்றால் wudu செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும் என்பது கடமையல்ல. அந்த ஜனாசாவை பார்க்குகின்ற பொழுது அந்த அலம் நஷ்ரஹ் என்ற சூறாவை ஓதி அந்த ஜனாசாவின் மீது ஊதுங்கள் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார். இந்த அலம் நஷ்ரஹ் சூறாவை ஏன் ஓதுகின்றோம் என்றால், அந்த அலம் நஷ்ரஹ் என்ற அந்த சூறா அந்த ஜனாசாவின் எதுவரை ஜனாசா கபருக்கு கொண்டு செல்லப்படாமல் இருக்குகின்றதோ அதுவரையிலும் அந்த ஜனாசாவிற்கு மிகப்பெரிய வேதனை நடந்து கொண்டிருக்கின்றது. உடலால் ஏற்படக்கூடிய வேதனை. அந்த உடலால் ஏற்படக்கூடிய வேதனை லேசாகுவதற்காக நீங்கள் அலம் நஷ்ரஹ் என்ற சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். அன்றைய காலத்தில் தன்னுடைய ஒரு ஜனாசா இறந்து அதனுடைய தொப்பில் உள்ள அந்த சூடு ஆறுவதற்கு முன்னால் ஜனாசாவை எடுத்து விடுவார்கள். ஆனால் இன்றைய காலங்களில் அதை 1 நாட்கள் 2 நாட்கள் அதை ஐஸ் பெட்டியில் வைத்து அந்த ஜனாசாவை மிகவும் சிரமப்படுத்தி இறுதியிலே குளிப்பாட்டுகின்ற பொழுது அந்த தோலோடு பிய்த்து வரக்கூடிய நிலைமையில் அந்த ஜனாசாவை புரட்டி கஷ்டப்படுத்தி இறுதியிலே அதை கொண்டு போய் நாம் அடக்கம் செய்கின்றோம். இதையெல்லாம் மார்க்கம் ஆமோதிக்கவில்லை. யாருக்காகவும் அந்த ஜனாசாவை காக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நமக்கு இஸ்லாம் அழகாக கற்றுத்தருகின்றது. அதோடு அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி அழகிய முறையிலே கஃனுடை உடுத்தி அதை கபிரிஸ்தானுக்கு நாம் கொண்டு செல்வதற்கு முற்படுகின்றோம். அதற்கு முன்னால் அதற்கு மரியாதை நிமித்தமாக துவா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் அதற்கு தொழுகை நடத்துகின்றோம். அந்த தொழுகையினுடைய முறைகள், தொழுகையினுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் தெரிகின்றது. அந்த ஜனாசா கபரிலே வைத்தவுடனே 2 மலக்குகள் இறங்குகின்றார்கள். முன்கர் நக்கீர் என்று சொல்லப்படக்கூடிய 2 மலக்குகள் இறங்குகின்றார்கள். இறங்கி அந்த மனிதனிடத்திலே 3 கேள்விகளை கேட்குகின்றார்கள். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? வமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்ற இந்த 3 கேள்விகளையும் கேட்குகின்றார்கள். அது நல்ல ரூஹாக, அது அந்த நறுமணங்கள் தடவிய அந்த வெள்ளை துணியில் வாங்கப்பட்ட ரூஹாக இருந்தால் அந்த 3 கேள்விக்கும் சரியான பதிலை கூறி அதை அந்த ஜனாசாவிடத்திலே அவர்கள் கூறுகின்றார்கள், நீ புது மாப்பிளை
தூங்குவதை போன்று தூங்கு என்பதாக கூறி அவர்கள் சென்று விடுகின்றார்கள். இது ஜனாசாவிற்கு முதலில் நடக்கக்கூடிய முதல் பரீட்சை இதுதான். உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது எத்தனையோ விஷயங்களுக்கு நாம் பரீட்சைக்கு தயாராகின்றோம். ஆனால் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த உடனே முதல் உண்டான பரீட்சை இதுதான். இந்த பரீட்சையிலே நாம் பாஸ் ஆகி விடுவோமேயானால் அதற்கு பின்னால் உண்ட அத்தனை வாழ்க்கையிலும் நமக்கு சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்து நம்முடைய கபரில் காட்டப்படுகின்றன. சொர்க்கத்தை ரசித்து கொண்டே நாம் இருக்குகின்றோம். சுவர்க்கத்தினுடைய உணவுகள் நமக்கு புகட்டப்படுகின்றன. சுவர்க்கத்தினுடைய நீர் ஆகாரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இவைகளெல்லாம் நாம் நல்ல உயிராக இருந்தால் இவைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்குகின்றன. அதே நேரத்தில் அது கெட்ட உயிராக இருக்குமேயானால் இந்த கேள்விக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் என்ற வார்த்தையை மட்டும் கூறும். உடனே அவர்களிடத்தில் இருந்த ஒரு சம்மட்டியால் அவர்களுடைய தலையை அடிக்கப்படும். அடித்த உடனே தலை சுக்குநூறாக வெடித்து சிதறிவிடும். மறுபடியும் அந்த தலையை அவருக்கு கொடுக்கப்படும். மறுபடியும் அதேபோல் சம்மட்டியால் அடிக்கப்படும். தலை சுக்குநூறாக வெடித்துவிடும். இப்படியாக அவருக்கு மிகப்பெரிய வேதனைகள் நடைபெறும் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரியிலும் திருமிதியிலும் பதிவாகி இருக்கின்றன. இந்த 3 கேள்விகளுக்கும் சரியாக ஒரு மனிதன் பதில் சொல்லிவிட்டானேயானால் அவனை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எப்படி நாம் திருமணம் முடித்து ஒரு புதுமண தம்பதிகளை அவர்களுடைய அறையில் அனுப்பிவிட்டு காலையில் எழுப்புவதற்கு அவர்களை தயங்குவோம் அல்லவா? இவர் புது மாப்பிள்ளை அசந்து தூங்கி கொண்டிருப்பார், இவரை போய் நாம் ஏன் எழுப்ப வேண்டும் என்பதாக தோன்றும். அப்படித்தான் இன்றைய வழக்கம் வரை ஒவ்வொரு இடத்திலும் இருக்குகின்றது. இதுபோன்றுதான் நாங்கள் உங்களை எழுப்ப மாட்டோம், நீங்கள் நிம்மதியாக உறங்கலாம் என்பதை அன்றைய அந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லியவர்களை அந்த மலக்குமார்கள் சொல்லிவிட்டு செல்கின்றார்கள் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார். ஒரு தடவை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் உஹது போரிலே ஷஹீதாகிவிட்டார்கள். ஷஹீதாகிய உடனே அவர்களை எல்லோருடன் சேர்ந்து மொத்தமாக அடக்கம் செய்யப்பட்டது. அது அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு நெருடலாகவே இருந்தது. தன்னுடைய தந்தையையும் எல்லா மனிதர்களுடன் சேர்த்து அடக்கிவிட்டோமே, நாம் அவர்களை தனியாக பிரித்து அடக்க வேண்டும் என்பதாக அவர்களுடைய மனதிலே ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. இதை அந்த நேரத்திலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அனுமதி கேட்கவா வேண்டாமா என்ற அந்த சிந்தனையிலேயே அவர்களுடைய காலங்கள் கழிந்துவிட்டன. இறுதியாக மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது. அந்த நேரத்தில் அந்த கபறுகள் இருக்கக்கூடிய அந்த திசையில் இருக்கக்கூடிய அத்தனை கபறுகளையும் அது சிதைத்து விட்டது. 46 வருடங்கள் ஆயின என்பதாக ஹதீஸிலே நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். அதற்கு பின்னால் அந்த ஜனாசாக்களை தோண்டி எடுக்குகின்ற பொழுது எப்பொழுது ஜனாசா அடக்கப்பட்டதோ இன்றுதான் அடக்கியது போன்று அந்த ஜனாசாக்கள் இருந்தது என்பதாக ஹதீஸில் ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே அறிவிக்குகின்றார்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்குகின்றது. எப்படி இன்று இரவு ஒரு ஜனாசாவை அடக்கினால் எப்படி இருக்குமோ அதுபோன்று இருந்தது என்பதை ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்து தருகின்றார். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த மண்ணுக்கு உத்தரவிடுவானாம், யார் அல்லாஹுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தார்களோ, யார் அல்லாஹுடைய கட்டுப்பாடு கட்டளைகளை ஏற்று நடந்தார்களோ அவர்களுடைய உடலை இந்த மண் தீண்டக்கூடாது என்பதாக அந்த மண்ணுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். அதனால்தான் கியாமத்து நாள் வரை அந்த உடல்கள் பாதுகாக்கப்படுகின்றன என்பதை தன்னுடைய கிதாபிலே விவரிக்குகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை இதுவல்ல. இதற்கு பின்னால் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாம் கபரிலே அடக்கப்படுகின்றோம் அல்லவா, அதிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கை தொடங்குகின்றது.
ஒவ்வொரு இஸ்லாமியனும் நம்முடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவன் பாடுபட வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு எப்பொழுதும் மரணம் வரும், நாம் மரணத்திற்காக தயாராக இருக்க வேண்டும் என்ற அந்த சூழ்நிலைகளை ஒவ்வொரு முஸ்லிமும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.